வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி தான் என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிக தொகுதிகளை கேட்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு, அவங்க கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18.5% வாக்குகள் தான் வாங்கினாங்க. அதிமுக அவங்க கூட்டணியோட இருந்தது பார்த்திங்கன்னா 20.5%. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. ஏற்கனவே அண்ணாமலையும் இதை தான் அமித்ஷாட்ட ஒரு லிஸ்ட்டை போட்டு இந்தந்த தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவர கணக்கோட கிட்டத்தட்ட ஒரு 84 தொகுதிகளை கொடுத்துருக்கிறார். இவர் அமித்ஷா என்ன செய்கிறாரு, மேற்கொண்டு ஒரு 6 தொகுதிகளை போட்டு 90 தொகுதிகளை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ அதிமுகக்குள்ள அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதிமுக பாஜக கூட்டணி வச்சதே ஒரு பஞ்சாயத்து. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணியில் இவ்வளவு தொகுதிகளை இவங்க பாஜக மட்டும் கேட்குறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் போட்டார், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டார். இதில் எல்லாம் அவர் பேசினது ஒரே ஒரு விஷயந்தான், பாஜக நம்ம கூட்டணி வச்சுட்டோம், ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 20 தொகுதிகள் கொடுத்தோம். இந்த தடவை நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 10 தொகுதிகளை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு 5 தொகுதி 35 தொகுதி வரைக்கும் கொடுக்கலாம்ப்பா, பாஜகவுக்கு கொடுக்கலாம், அதுவே அவங்களுக்கு அதிகம், அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதை தான் அதிமுக எம்எல்ஏகளும் கேட்டிருக்காங்க. அதிக தொகுதிகளில் நம்ம இந்த தடவை நிற்கணும், நிறைய பணத்தை இறக்கி செலவு பண்ணி கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் உட்காரணும், திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்காரணும். அப்படி ஆட்சியில் உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தான் எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் சொல்ல, நயினா நாகேந்திரன் அமித்ஷாட்ட போய் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தான், இத்தனை தொகுதி தான், 30லேருந்து ஒரு 35க்குள்ளே கொடுப்பாரு, அதுக்கு மேலே எல்லாம் தொகுதியெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பாஜக மிகப்பெரிய ஒரு கட்சி கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னோன்னா அவர் அமித்ஷாவுக்கு பயங்கரமான டென்ஷன். ஏற்கனவே அமித்ஷாட்ட அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமியே நம்பாதீங்க, எடப்பாடி பழனிசாமியை மாற்றி பேசுவார், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவார், பாஜகவை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேர்தல் ஆணையத்து மூலமாக பார்த்தீங்கன்னா ரெட்டை இலை சின்னத்தை நம்ம கூட தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தைரியத்தில் நீங்களும் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி ரெட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உடனே மாறிடுவார். இந்த ரெட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் போகணும், 2026 ஜனவரி வரைக்கும் போகணும். எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடணும், அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தான் அவர் கைக்கு கொடுக்குறதா இருந்தால் ரெட்டையிலையை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் கையில் கொடுத்துருங்க, ஓபிஎஸ் மீதி வேலைகளை பார்த்துக்குவார், நம்ம சொல்கிற மாதிரி அவர் நடந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் 35 தொகுதியா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தரப்புலேருந்து எடப்பாடி டீமோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு 90 தொகுதியா நான் கொடுத்துறேன், 90 தொகுதி நீங்கள் கேட்குறீங்களா கொடுக்குறேன், ஆனால் ஒரே விஷயம், நீங்கள் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வருது இல்லை, உங்களை நம்பி வருதுன்னு சொல்கிறீங்கள, அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் சீட்டை கொடுத்துக்கோங்க, எங்கள்கிட்ட யாரும் நிற்கக்கூடாது, நாங்கள் 150 தொகுதிகளில் போட்டி போடலான்னு நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த தடவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, 150 தொகுதியிலேருந்து 160 தொகுதிகளில் அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறார். இது அமித்ஷாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படி கூட்டணி கட்சிகள் 90 தொகுதிகளை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு பேச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக அதிமுக பாஜக கூட்டணியோட வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ராமதாஸ். அன்புமணி ராமதாஸுக்கு பாஜக கூட்டணியோடு இருக்கணும்னு தான் விருப்பம். ஆனால் இவங்களுக்கு என்ன இதுன்னா, ராமதாஸுக்கு இல்லை நம்ம வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். பாஜகவோட கூட்டணி வச்சு தான் நம்ம கட்சியோட மாநில அந்தஸ்தே போச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி கொடுத்தாங்க, 10 தொகுதியிலையும் நம்மளால் ஜெயிக்க முடியல,
இப்போ வந்து நம்ம மாநில அந்தஸ்தை இழந்து நிற்கிறோம், இதுக்கு காரணம் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது தான் அப்படின்னு சொல்கிறாரு. 10 தொகுதிகள் கிடச்சிட்டு 10 தொகுதிகளில் வந்து இவங்க ஒரு வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா இவங்களால கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சௌமியா அன்புமணி கூட கடைசி நேரத்தில் ஒரு பார்டரில் தான் தோற்று போனாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட வேலை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கல, பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நம்ம வந்து மாநில அந்தஸ்தை இழந்துட்டோம் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பாஜக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன கொடுமைன்னா, அவருக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து திரும்பவும் மத்தியில் வந்து பாஜக தான் ஆட்சியில் உட்காருது, பிரதமராக மோடி தான் தொடர்றாரு. அப்படி இருக்கும்போது அன்புமணி வந்து ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்துருக்கலாம்ல. அவங்க ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? அமைச்சரவையில் இடம் கொடுக்காதனால தான் நாங்கள் வந்து இன்னமும் பாஜகவோட நாங்கள் பெருசாக விருப்பமே தெரிவிக்கலை. இப்போ அமித்ஷா வந்தப்போ கூட அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற ஒரு நிலைமை வந்தனால தான் ராமதாஸ் வந்து என்ன செஞ்சார், தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாமே ஓடிச்சு. இப்போ வந்து என்னென்னா அதெல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க, எல்லாமே பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை இது விழா நடக்குது இல்லை அவங்க இதில், அது வந்து 11ஆம் தேதி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மோதல் போக்கு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு, இந்த கூட்டணியில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் எங்கே போவார்? திமுகவுக்கு தான் போய் ஆகணும். திமுகவுக்கு போவாரா? அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சோம், அப்போ வந்து பாமகவுக்கு வந்து ஒரு 5 தொகுதி கொடுத்தாங்க. அப்போ 5 தொகுதியிலையும் ஜெயிச்சோம், வாக்கு சதவீதம் உயர்ந்தது, அப்புறம் மத்தியில் வந்து அமைச்சர் பதவி கூட கொடுத்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஏன் திரும்ப பாஜகவோட நம்ம சேர்ந்துக்கிட்டு கூட்டணியில் வந்து நம்ம இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு, இது வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ ராமதாஸ் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சித்திரை விழாவில் வந்து கண்டிப்பாக வந்து மே 11ஆம் தேதி நடக்குது. இந்த விழாவில் வந்து கண்டிப்பாக ராமதாஸ் வந்து ஒரு யாரோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும். இப்போ பாமக வந்து திமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. திமுகவுக்குள்ளே தான் கூட்டணி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற கட்சிகள், சில கட்சிகள் வந்து திமுக கூட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க, முரண்பாடாக இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சில கட்சிகள், அந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தயவுனால தான் அவங்க தொடர்ந்து ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. அந்த கட்சிகள்லாம் நீக்கிட்டு பாமக உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. பாமக உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் அந்த கட்சியோட இருக்க மாட்டோம், பாமக எங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியோட நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு வேற திருமாவளவன் வேற சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் அதிமுக வந்து என்ன பண்ண போகுது? அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்குது. தேமுதிக கடைசி நேரத்தில் கூட இந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்க, வந்துட்டு அவங்களும் தேர்தல் பிரச்சாரமாக அது இதுன்னு பண்ணுவாங்க. அவங்க கேட்குற தொகுதிகள் ஒரு 10 சீட்டு மினிமம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டாவது தேமுதிக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா பாஜகட்ட நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க, பாஜகட்ட உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் பாஜக எவ்வளோ கொடுக்குதோ அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து அமித்ஷா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வந்து நமக்கு 90 தொகுதி, பாஜகவுக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 84 தொகுதியாவது கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தாதான் வந்து அவர் வந்து பொதுச் செயலாளராக தொடர முடியும், கட்சி சின்னம்லாம் அவருக்கு வரும். இல்லை அவர்னா 150 160 தொகுதியில் இருக்கிற அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக வந்து ரெட்டை இலை சின்னத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட்டை இலை சின்னம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நிற்பாரா? அவரை பொதுச் செயலாளராகவே இல்லை, அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இதை ஏற்கனவே வந்து திருநாவுக்கரசு இது போல் வந்து ஒரு இது நடந்திருக்குது. ஏற்கனவே திருநாவுக்கரசு வந்து அவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்வு பண்ணப்பட்ட போது பொதுக்குழுவாளர் தேர்வு பண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீதிமன்றம் தேர்தல் ஆணையமே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாதவர் அவர் எப்படி பொதுச் செயலாளரை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் கூட இப்போ கூட எடப்பாடி பழனிசாமியை அவங்களால நீக்க முடியும், பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வந்து கட்சியை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தேர்தல் பண்ணி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பண்ணி வச்சுருக்கீங்களா, அதே கண்டினியூ பண்ணுங்கள், இந்த தேர்தலுக்கு அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஒருங்கிணைப்பாளர் கையில் நாங்கள் வந்து கட்சியையும் சின்னத்தையும் நாங்கள் கொடுத்துறோம், ஒருங்கிணைப்பாளர் தொடரட்டும், டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னால் ரெட்டை இலை சின்னமும் கட்சியும் வந்து ஓபிஎஸ் கையில் வந்துடும்
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் அதை வந்து ஏற்கனவே வந்து இவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாது அப்படிங்கும்போது ஓபிஎஸ் மட்டும்தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலதரப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் உட்கட்சி பிரச்சனை நம்ம முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் உட்கட்சிக்குள்ளேயும் 1008 குழப்படிகள் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி நிம்மதி இழந்து தான் இருக்கிறாரு. பாஜக வந்து இனிமே அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க, கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. கூட்டணிக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு இறுகின முகத்தோடு தான் உட்காந்துருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து தொகுதி பங்கீடும் இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் சின்னம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியல. சுயேட்சையாக நின்றலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் கேட்டால், கட்சியும் சின்னத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சியாவது உட்கார முடியுது, இல்லை அதையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமினால ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப போட்டு நொந்து போய் கிடக்கிறாரு. இவர் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், திரும்பவும் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக இந்த தடவை விடவே மாட்டாங்க. அவங்க கேட்குற தொகுதி, அவங்க கேட்குற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பாஜக கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து பிடுங்கி விட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி ஏடா பேசுவார். இதே இடத்துல அண்ணாமலை நயினா நாகேந்திரன் பதில் இருந்திருந்தார் அப்படின்னா உடனே ஒரு அறிக்கை விட்டுருவார், டென்ஷன் ஆகிடுவார். அதனால தான் அவர் சொன்னது, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக போவேனாங்க, பாஜக கூட்டணின்னு தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். பாஜக வாக்கு வங்கி ஜெயிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 20லேருந்து 30 தொகுதிகளாவது இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தார். இந்த வெற்றி ஒரு 30 தொகுதியை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இது பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் அண்ணாமலை லிஸ்ட்டை ஏன் அமித்ஷா அதை வந்து நம்பலை அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலே அவர் வந்து ஒரு 15லேருந்து 20 தொகுதியை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. அதை எதிர்பார்த்தாரு அமித்ஷா. அப்படி எதிர்பார்த்தும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் சரி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொல்கிறத கேட்க வேணாம், நம்மளா ஒரு முடிவு எடுப்போம், என்ன முடிவு எடுத்த நம்மளா செய்வோம், ஒரு பெரிய கட்சி அதிமுகன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு வங்கியை ஃபுல்லாக வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாமக அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, திமுக கூட்டணிக்கும் போகாது, இப்போ இல்லை அங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா எங்கே போவாங்க? விஜயோட கூட்டணி வைப்பாங்களா? விஜயோட கூட்டணி வச்சாங்கன்னா அடுத்த தேர்தலில் பாமகங்கிற கட்சிக்கு இளைஞர் பட்டாளமே இருக்காது. இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையுமே விஜய் வந்து கபாலிகரம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாமக யோசிக்காதா? பாமக என்ன முடிவு எடுக்கும்? இல்லை தனிச்சு போட்டி போட போகிறாங்களா? தனிச்சு போட்டி போடட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. பாஜக கூட்டணி வச்சனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. பாமகவே பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நாங்கள் வாக்கு சதவீதத்தை இழந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் கடந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கு, அதுவும் பாஜக வந்து பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாஜகனால அதிமுக வாக்கு வங்கியும் போயிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இப்போ திரும்பவும் பாஜகவோட கூட்டணி சட்டமன்ற தேர்தல்னா திரும்பவும் அதிமுக வாங்கின 20.5% வாக்கு பார்த்தீங்கன்னா பாஜக பக்கத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாதியாவது இல்லை பாதியில் ஒரு 7% வாக்குகளாவது இந்த சைடு வந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 13.5% வாக்குகளை தான் வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்மந்தமாக அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்துக்களையும் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.